அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடு கோயமுத்தூர் சரவணம்பட்டி ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டு மனை வந்து மேற்கு பார்த்ததுங்க. இதில் போர்ட்டிக்கோ 3 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு, 1 பெட்ரூம் கிட் பெட்ரூமுங்க. இந்த வீடு அருமையான லொக்கேஷனில் பார்த்தீங்களா, ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக பெரிய ரோடுங்க. எல்லாமே 30 அடி 40 அடி அந்த மாதிரி ரோடு. ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உள்ளே போய் பார்க்க முன்னாடி நம்ம உங்களுடைய இந்த எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடு வந்து 92 லட்சம் சொல்கிறாங்க. இந்த 92 லட்ச ரூபா வீட்டை இப்போ நீங்கள் 2 கோடிக்கு வீடு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுடைய நண்பர்கள், இந்த வீட்டை வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராவது இந்த 92 லட்சத்துக்குள்ளே வீடு பார்க்குறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. பாருங்கள், இப்போ நம்ம மெயின் டோர், அருமையான டோர் வச்சுருக்காங்க. வந்துட்டோம். போர்ட்டிக்கோக்கு வந்திருக்கான். போர்ட்டிக்கோ வந்து அருமையான சைஸுங்க. 13க்கு 14ங்கிற சைஸில் போர்ட்டிக்கோ வச்சு நல்ல ஹெவி டூட்டி டைல்ஸ் ஃபிட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு காரு, நல்ல பெரிய கார் நிறுத்தலாம், 4-5 டூ வீலர் நிறுத்திக்கலாங்க. அதே மாதிரி வால் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த 11 அடி 12 அடிக்குமே கட்டியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். அதே மாதிரி நம்ம மெயின் டோருக்கு போக முன்னாடி உள்ள அந்த வெளியிலேயே காம்பவுண்ட் சுவரை பற்றி ஒரு அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் வச்சுருக்காங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் கையாளர்களுக்கு தோதாக இருக்குங்க. மெயின் ரோட் பட்டக்கால நல்ல நீட்டான டோர், அழகான டிசைன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. கிளாஸும் சைடில் பூ கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம மெயின் ஹாலுக்கு வந்துட்டோம். ஹால் வந்து நல்ல சைஸுங்க, பெரிய சைஸாக பார்த்தீங்களா, 16க்கு 16ங்கிறதுல ஹால் சைஸுங்க. ஹால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த 3 பெட்ரூமே இங்கேருந்து பாருங்கள் அது இருக்குது. இதில் எல்லாமே டிவி, நல்ல பெரிய டிவி வைக்கலாங்க. அந்த மாதிரி டிவி கேபினட்ஸ் அதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் டிவி ஸ்டாண்டு. அதில் பூசா ரூமும் இருக்குது. பூசா ரூமில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டோரேஜ்க்கு கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா காற்றோட்டமாக சன்னல்லாம் நல்லா பெரிய பெரிய சன்னல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. சூப்பரான சன்னல், எல்லாமே நல்ல பெரிய சன்னல் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூசா ரூம் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டோரேஜ்க்குள்ள ஒரு கேபினட்ஸ் இருக்குது. பாருங்கள், பூசா ரூமே நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டிவி ரூம் பார்த்தீங்களா, அந்த டிவி ரூமும் நல்ல பெரிய ரூமுங்க. அது டிவி வந்து கேபினட்ஸ் வந்து நல்லா பெருசாகவே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ் பாருங்கள், அதுவும் நிறையா வச்சுருக்கலாம். இதெல்லாம் நம்ம திறக்க மூட ஈஸியான டைப்பில் நல்லா நீட்டாக லைட்டாக திறந்துட்டு விட்டாலே ஆட்டோமேட்டிக் முடிக்கணுங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக அந்த வீட்டை பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாருங்களேன், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஈஸியாக அதை திறக்க மூட ஆட்டோமேட்டிக்காகவே, நம்ம கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டாம், மூட வேண்டாம், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம் அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ மறுபடி பாருங்கள், இந்த கேபினட்ஸ் பூசா ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இதில் செல்ஃபு அதுக்கு அவ்வளோ அருமையாக கிளாஸ் போட்டு அப்படியே இது பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பூசாரியை பாருங்களேன் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த மேலே குத்து விளக்கு இதெல்லாம் தீபம் பொருதுறதுக்காக வகை தெய்வங்களை கும்பிடுறதுக்காக அதை பண்ணுங்க. கீழே வந்து ஸ்டோரேஜ்க்கு அந்த தீபத்துக்கு வேணும் பூசை பொருள்கள்லாம் வச்சு எடுக்கிறது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லா இதுவுமே நல்லா திறக்க மூட ஈஸியான டைப்பில் தாங்க அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நல்ல விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாமே. மேலே பாருங்கள், நம்ம ஹாலில் நல்லா ஃபால் சீலிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வீடை ரொம்ப அழகாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு கிச்சனுக்கு போகிறோமுங்க. கிச்சன் நல்ல பெரிய கிச்சனுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது கிச்சன். அவ்வளோ பெரிய கிச்சனு. கிச்சன் வித் டைனிங் 16க்கு 10 என்ற அளவில் இருக்குங்க. கிச்சன் பாருங்களேன், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக அவ்வளவு கலர்ஃபுல்லாக அந்த கிச்சனை இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்த உடனேயே வாங்குறவங்களுக்கு பிடிச்சி போங்க. பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வீடு தாங்க. பார்த்தீங்களா கிச்சனில் எவ்வளோ அழகாக அதை கலர்ஃபுல்லான கலரில் இது பண்ணியிருக்காங்க. பொருள்கள் வைக்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. நீட்டாக பாருங்கள். கிச்சன் டேபிளும் அந்த கிச்சன் மேடை 2 அடி அகலத்துக்கு அவ்வளோ அழகாக பிளாக் கிரானைட் போட்டு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்டோரேஜ் கிச்சன் கீழே பாருங்களேன். கிச்சன் கேபினெட்ஸு பாருங்கள், ஈஸியாக அப்படியே திறக்க மூட அவ்வளோ. நம்ம இழுத்துட்டா லைட்டாக இழுத்துட்டு விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ங்க, அதுவே போய் முடிக்கணும். பார்த்தீங்களா, கரண்டி இதுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் கரண்டி முக்கியமான பொருள்கள்லாம் இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன், ஒவ்வொன்றா எவ்வளோ இதாக இருக்குன்னு பிரமாதமாக. கலரும் பாருங்கள், அவ்வளோ விலை உயர்ந்த பொருளுங்க இது எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வைக்கலாம். சுற்றி கம்ப்ளீட்டாக டைப்லேயுமே அவங்க இது பண்ணியிருக்காங்க கீழே. அதுபோக அந்த கிச்சனுக்கு அந்த சைடும் போகவும் நம்ம இந்த பக்கம் 2 பக்கமே இதில் வந்து கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க, பொருள்கள்லாம் வைக்கிற மாதிரி. அந்த சைடும் கிச்சனுக்கு உள்ளேருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியில் இங்கிட்டு வந்துட்டு டைனிங் டேபிள் பக்கம் வந்துட்டு எடுத்துக்கலாங்க, அந்த மாதிரி. இதுவும் பாருங்கள், ஸ்டோரேஜ்க்கு வால் கேபினெட்ஸ் அவ்வளோ பிரமாதமாக. செல்ஃபுத்தே இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க் கொடுத்து அவ்வளோ சூப்பராக சேஃபாக வச்சுருக்காங்க. கிச்சனை வரும்போதே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். டேங்கப்பா, பயங்கரமான ஐட்டமுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. மேலேயும் பாருங்கள், லாப்ட்டு கப்போர்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே டைனிங் டேபிள்லேயே ஒரு வாஷ் பேசன் ஒன்று இருக்குது. பாருங்கள், வால் கேபினெட்ஸ் செல்ஃபுத்தையும் அத்தனை அறை வச்சு கடப்பாக்கல்லால் அதை அவ்வளோ பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எடுக்க சேஃப்டியாக இருக்குங்க, சேஃபாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் பொருள்கள் அதில் வச்சு எடுக்கும்போது. நம்ம இப்போ பெட்ரூமுக்கு வர போகிறோம். பெட்ரூம் டோரை பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையான டோருங்க. பெட்ரூமுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், பெட்ரூமெல்லாம் நல்லா காற்றோட்டமான பெட்ரூமுங்க. பெட்ரூம் வித் அட்டாச்சடே இருக்குது. பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட. பாத்ரூம்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி, அது அவ்வளோ கலர்ஃபுல்லான டைல்ஸ் ஒட்டி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பெட்ரூமில் வாட்ரூப், அதில் நல்லா கண்ணாடியெல்லாம் பார்த்து ட்ரெஸ்ஸிங் இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், வாட்ரூப் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சு எடுக்கலாமுங்க. இன்னொரு பெட்ரூமுக்கு வரோம்.
3 பெட்ரூம்லேயே வித் அட்டாச்சுடரே இருக்குங்க. 3மே அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலரில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லாம் நல்லா டைல்ஸ் ஃபுல்லாகவே வால் டைல்ஸு அந்த 10 அடிக்குமே ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுடைய அந்த டோரெல்லாம் கலர்ஃபுல்லான டோராக போட்டிருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் டோரு. எல்லா பெட்ரூம்லேயும் வாட்ரோப், வால் கேபினட்ஸ், அப்படியே மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு, எவ்வளவு பொருள் வேணாலும் வச்சு எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூமே 3 பெட்ரூமே மாஸ்டருக்கு பெட்ரூம்னே சொல்லலாம். அந்த மாதிரி பெரிய சைஸ் தாங்க. பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கு வரோம். பார்த்தீங்களா, இதுவுமே 16க்கு 10 தான். நல்ல பெரிய சைஸுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ இது அப்படியே அடேங்கப்பா. வாட்ரோப் 3 தான் வச்சுருக்காங்க. 1 மட்டும் இல்லை, 3 வச்சுருக்காங்க. அதில் வாட்ரோப் பாருங்கள் எப்படி பூ போட்டு. ரெஸ்ட் ரூமுடைய கதவெல்லாம் லாங் சைஸுங்க. எல்லாமே பாத்ரூம் எல்லாமே நல்லா லாங் சைஸ், பெரிய சைஸாக போட்டிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சு இங்கே படிக்கலாம். அவ்வளோ அருமையாக அந்த நம்ம விண்டோவுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அது ஸ்டோரேஜ் கீழே வந்து இதில் வந்து பொருள்கள்லாம் வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாமே. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் லைட்டாக இழுத்துட்டு விட்டால் அதுவாகவே போய் க்ளோஸ் ஆகிரும். இழுக்கிறதும் அவ்வளோ ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. அப்படியே சாஃப்டாக மெதுவாக தொட்டால் போதும் வரும். இன்டீரியர் ஒர்க்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில். பார்த்தீங்கள, செல்ஃபுகள் எல்லாமே எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே சும்மா தகன்னு இருக்குங்க. இந்த வீடை வாங்க நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். கட்டாயம் பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய வீடெலாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. 4 சென்ட்டுக்கு கொஞ்சம்தான் கம்மி. ஆனால் அவ்வளோ சூப்பராக அதை கட்டியிருக்காங்க. பார்த்து அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகிறோம். இப்போ பாருங்கள், வெளியில் பார்த்தீங்கல்ல, ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அதில் நீங்கள் வெளியே தடவை வந்தால் நேராக வந்து அங்கே வந்து நம்ம கையால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரலாம், குளிச்சுட்டு வரலாங்க. இப்போ படியில் போகிற மேலே மொட்டை மாடியை பார்க்கறதுக்கு நல்ல ஏரியாங்க. இது வந்து குடியிருப்புகள்லாம் ஏகப்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா, நம்ம மேலே வந்துட்டோங்க. எல்லாருக்கும் ஒரு இனிய வேண்டுகோள், அதாவது உங்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பண்ணாமல் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீட்டை உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இந்த பட்ஜெட்டில் பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி கலந்த வணக்கம். இன்னும் நல்ல வீடாக கோவை சரவணம்பட்டிக்கு அருகில் விற்பனைக்கு வரதை உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம்.